பக்கம் 73. பக்கம் 73. பாடம் உண்ணா 5. நோன்பை முடிக்கும் போது உண்ணா நோன்பை முடிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது உண்ணா நோன்பை வணக்கம். உண்ணா நோன்பை எப்படி தொடங்குவது, உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உண்ணா நோன்பு இந்த முட்டாள்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, உலகத்தில் இருக்க எல்லா முட்டாள்களும் இந்தியாவில் தான் இந்த மாதிரி தப்புலாம் நடக்குது. இந்தியாவில் தான் நிறைய இந்த உண்ணா நோன்பெல்லாம் தப்பு தப்பாக நடக்கிறது. அதை வச்சு தப்பு தப்பாக பண்ணுறது. இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இயற்கைனா எனக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையான கூட்டம் இருக்கு இல்லையா, சிறு சிறு இருந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க. அது காட்டில் இருந்து வேட்டையாடியே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டானுங்க. இன்னும் உயிர் கொலை செஞ்சு சாப்பிடுவான், அல்லது தாவரத்தை திம்பான். இதை தவிர என்ன தின்றுப்பான்? இன்னும் உயிரை கொலை செஞ்சு தின்றுப்பான், அல்லது தாவரத்தை தின்னு இருப்பான். தின்னுட்டு செத்து போறான். அதான் இந்த சாவறதுங்கிறது. அந்த தாவரத்தை திங்கிறவும் செத்து தான் போறான், அசைவம் திங்கிறவும் செத்துத்தானே போறான். இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனா பரிணாமம் அப்படி அல்ல. இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாததான் இந்த காட்டு மிராண்டிகள். எவன் ஒரு இயற்கை சட்டத்தை புரிந்துக்கலையோ, அது மேற்கு நாடுகளாக இருந்தாலும் சரியா, அது கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிற எவனா இருந்தாலும் இயற்கை சட்டத்தை புரிந்துக்கலன்னா அவன் அதோகதி தான். அதனாலதான் உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள சாபக்கேடு தான். நான் எவனோடய நம்பி அடிமையாகி கிடக்கிறோம். சொந்த மொழியை அடங்கி வச்சுட்டோம். இப்போதான் மொழியை பற்றி இந்தியாவில் பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த மொழியில் அடுத்தது மொழியில் இருக்கிற அறிவியலை பற்றி பேச ஆரம்பிப்பானுங்க. இப்போதான் இந்தியாவில் இருக்கிற மொழியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்குது, ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. இப்போ மொழி இருக்கிற அறிவியலை பற்றி பேசுவாங்க. யார் அறிவியல் பேசும்போது கடைசியில் தமிழில் நிற்கும் பாருங்க. இன்னும் இப்போ இல்லாட்டி வணக்கம். அதாவது விரைவில் அது நடக்கும். கடைசியில் தமிழில் நிற்க போகிறானுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரே தாய்மொழி, மற்றவனுக்கெல்லாம் 2 தாய்மொழி. உலகம் போகிற 2 தாய்மொழி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தாய்மொழி, மற்ற நாடுகளுக்கு எல்லாம் சேர்ந்து 2 தாய்மொழி அப்படின்னு. தாய்மொழிங்கிறது அவங்க அம்மாட்டிருந்து படிக்கிறது தான். அது பெரிய அதிசயம் கிடையாது, உலகத்துக்கு பொதுவானது. அவங்க அம்மாட்டிருந்து படிச்சுக்கோ. அப்புறம் எழுத படிக்க தெரிகின்ற பொழுது தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆரோக்கியத்தை பெறும். அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கொடுக்குற ஒரே மொழி உலகத்துல தமிழ் மொழி தான். வேறு எந்த மொழிக்கும் இந்த யோகிதை கிடையாது. என்ன கண்டுபிடிச்சாச்சு. மூலம் எந்த நாட்டிலோட இருந்திருக்கலாம். இப்போ ஜெர்மன்ல மூலம் இருந்திருக்குது. அந்த மூலத்தை சொல்லி கொடுத்தவர் ஜெர்மன் டாக்டர் அர்னால்டு கிரேட் தான். அவர் இல்லைன்னா இது கிடையாது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் மருந்திலே எழுதிட்டார். அதாவது தவம்னு சொல்லிட்டு, தவம் தனித்தலைப்பு, மருந்து தனித்தலைப்பு. அப்போ மருந்தில் எப்படி செய்ய அதை அழகா படிப்படியே எழுதிட்டாரு. வாதபித்தம் காப்பம் சுரந்தாவே மரணம் நிச்சயங்கிறாரு. வாதபித்தம் காப்பம் சுரந்தா மரணம் நிச்சயம். அப்போ இயற்கை உணவுல வாய் மூடிட்டு தான் கம்முன்னு இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு இயற்கை உணவு வேலை செய்ய, இந்த வாதபித்தம் காப்பம் சுரக்கிற மாதிரி நம்ம சாவத்தானே போற. நீ இப்படித்தான் நிறைய இயற்கை உணவாளர்கள் தப்பா முடிவெடுத்து செத்து போனவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் பல இயற்கைவாதிகள் டக்குன்னு அதை சுத்தப்படுத்தாத, தான் என்ன சாப்பிட்டோமோ அதை சுத்தப்படுத்த தெரியாம இயற்கை உணவு சாப்பிட்டா நாத்தம் அடிச்சு தான் பல் வளைக்கு தான் தீரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்களையும் பழங்களையும் சாப்பிட்றது என்னது தப்பு, அடிப்படையே தப்பு. உலர் பழங்களை சாப்பிடல, என்னது நல்லா புரிஞ்சுக்கணும். உலர் பழங்களை சாப்பிட சொல்லி நிறைய படத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாளும் இந்த முட்டாளுங்க நிறைய இந்த தப்பு பண்ணுவானுங்க. இந்த முட்டாளுங்க இந்தியாவில் இருக்கிற இயற்கை மருத்துவ முட்டாளுங்க நிறைய தப்பு பண்ணுவானுங்க. அர்னால்டு கிட்ட அழகா சொல்லுவாரு, உலர் பழத்தோடு எண்ணெய் வித்துக்கிட்டு சேர்த்து சாப்பிட சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் தமிழர்கள் கண்டுபிடிச்சானுங்க, உலர் பழத்தோடு. அப்போ தமிழர்கள் எளிமையாக ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. என்ன கண்டுபிடிச்சானே, வேர்க்கல்லையும் கருப்பட்டியும் கண்டுபிடிச்சாங்க. வேர்க்கல்லையும் மிகப்பெரிய சிறந்த நாகரிகம் அது. வேர்க்கல்லையும் பனங்கருப்பட்டி அதை வச்சு நோன்பு இருப்பானுங்க. அதுதான் பெரிய நாகரிகம். அதை வச்சு மேலே தள்ளிட்டு போவாங்க. உண்ணா நோன்பு ஆரம்பிச்சாங்க. சித்தர்கள் அப்படிதான் பண்ணியிருக்கணும். அதனால கூட வள்ளலார் கூட இனிப்பை பற்றி பேசியிருக்காரு. வள்ளலார் இனிப்பை பற்றி பேசுறதாக சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல சொன்னாரோ எனக்கு தெரியல, ஆனால் அப்படி சொல்லப்படுகிறது. வள்ளலார் இனிப்பை பற்றி பேசியதாக சொல்லப்படுது. யாருக்காவது தெரியுமா? வள்ளலார் உயர்ந்த இனிப்புகளை சாப்பிட சொல்லி, அதே சன்மார்க்கிகள் உணவுன்னே சொன்னமாக சொல்றாங்க. சன்மார்க்கிகளுடைய உணவு என்னது? சன்மார்க்கிகள் உணவு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு பாருங்க யாருக்காவது. உங்களுக்கு வள்ளலாருடைய, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் அதை சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி யாரும் அப்படி கிடையாது.
அவர் சன்மார்க்கில் உணவுனா எதாவது சிலர்லாம் சொல்றாங்க. தேனை பத்தி சொல்றாங்க, உயர்ந்த கருப்பட்டி பத்தி சொல்றாங்க, அப்புறம் கறி கீரைகளை பத்தி சொல்றாங்க. அதுதான் சுத்தப்படுத்துகிற உணவு, நல்லா சொல்லியிருக்காரு. அது சுத்தப்படுத்துற ஆனால் எங்கேயுமே தண்ணீர் என்று குறிப்பிடப்படும், தண்ணீர் என்று குறிப்பிடப்படவில்லை. என்னது? நீரை மருந்தாக அருந்த வேண்டும்னு நாம தான் உலகத்தை 2025 வெங்கடேசன் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு வரேன், உருவாக்கூடாதா அப்படின்னு. நீரை மருந்தாக இருந்து நான் புதிய சொல்ல வேற நான் உருவாக்கியிருக்கேன். நீரை வேண்டிய அளவுக்கு அருந்தலாம்னு வள்ளுவர் வெங்கடேசன் சொல்லியிருப்பார், இடத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா? நீரை வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலே 3 இடத்துல தான் இவர் சொல்லியிருப்பார். சும்மா நான் ஒரு 20 வரல முடிச்சிருவார், அவ்வளவுதான். நீரை மருந்தாக அருந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீர் உணவு முறைன்னு ஒன்று இருக்கும், 158 பக்கம் ஒன்று இருக்கும். அப்புறம் நீர் உணவு முறைன்னு தனி ஒன்று இருக்கு, அதில் ஒன்று இருக்கு. மொத்தம் பார்த்தா 3 இடத்துல தான் சொல்லியிருப்பார். அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த 11ஆம் பாடம் எடுத்தீங்கன்னு வச்சிங்க, 11ஆம் பாடத்துல ஆங்கிலத்துல அழகா 4 மீறி பண்ண 25 வரி, அதுதான் கீவேர்டு, அதை ரகசியமே. அதை ஒரு பிஹெச்டி பண்றவன் அல்லது ஒரு நோபல் பரிசு பண்றவன் எவனாச்சும் இதை படிச்சான்னு வச்சுக்கோங்க, 2வது நோபல் பரிசு வாங்கிடலாம். நான் அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். அது வந்து வெளிநாட்டில் இருக்கிற பிஹெச்டி மாணவரை பிடிக்கணும், அல்ல நம்ம போய் பண்ணணுங்கிறது தான். எப்படி இவர் போய் சிம்போனி செய்யன்னு சொல்லிட்டு போய் ஒரு கலக்கிட்டு வந்தாரோ, நாமளும் என்ன போகணும்? தேமுதிரை தமிழோசை உலகமெல்லாம் பரவ வகை செய்திட வேணும்னா அந்த நீர் மருத்துவத்துக்கு நாம் பிஹெச்டி பண்ணி நோபல் பரிசை வாங்கிடலாம். எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜின்னு பேர் வைக்கலாம், பரிணாம நுண்கலை அறிவியல்னு கொண்டு வரலாம், பேரே வித்தியாசமா வைக்கலாம். பரிணாம நுண்கலை மருத்துவம், நுண்கலை மருத்துவம். இதுதான் ஓம் கலைன்னு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஓம் கலை நாயகன். ஓம் கலை நாயகனாவே மையன்னு தான் இருக்கும். ஓம்னே வரும். அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா 15,000 ஆண்டு 20,000 ஆண்டுக்குள்ள தோன்றிய அந்த மையனுடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஓம்னு தான் வரும், ஓம் கலை நாயகன். அதெல்லாம் நான் ஓம் கடை கையெழுத்து போட்டு ஓம் கலைன்னு போடுவேன். ஆக இது வந்து அவன் உடம்பை கோயிலா பார்த்தவன். உடம்பை கோயிலாக பார்த்தவன் தான் முதல் மயன். உடல் வந்து கோயில் அப்படின்னு பார்த்தவன் தான் மையன். அதுக்கு பின்னாடி வர்றவங்க தான் அதை பாடலே பதிவு செஞ்சாங்க. மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி தான் மையன். சரி, ஆனால் இதை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விவரம் வேணும்னா நீங்கள் வை கணபதி ஸ்தபதி, உலக புகழ்பெற்ற சிற்ப கலைஞர், கன்னியாகுமரியில் 133 உயரத்தில் அந்த திருவள்ளுவர் சிலை வடித்து கொடுத்தவர் தான். திருவாளர் கருணாநிதி அவர்களும் திருவாளர் கணபதி ஸ்தபதி அவர்களுக்கு கூட்டு சேர்ந்து அதை பண்ணாங்க. அவருடைய கைவண்ணம் தான் அது. உள்ளீடற்ற உள்ள பிளாக் ஹோல் டப்பா மாதிரி தான், ஒரு காலி டப்பா எப்படி இருக்குமோ அப்படித்தான். அந்த வெற்றிடம் வந்து வெற்றிடம் தான். வெற்றிடத்துக்கு தான் சக்தி அதிகம். ஒரு கட்டடம்னா வெற்றிடம் இருக்கணும். மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு 25 20 இருக்குது பார்த்தீங்கன்னா பூரா வெற்றிடம் தான். அப்போ வெற்றிடத்துக்குள்ள தான் நம்ம வாழ்கிறோம். அதான் விஷயமே. எங்கே வாழ்கிறோம்? எங்கெங்க நம்ம வாழ்கிறோம்? வெற்றிடத்தில். இதுதான் உண்மை. வெற்றிடம்னா வெட்ட வெளிங்கிறது. வெற்றிடம் இருந்தால் தான் வாழ முடியும். ஒரு வீட்டுக்குள்ள போய் சாமணம் நிறைச்சிருந்தா வாழ முடியுமா? அது பெட்டின்னு பேர். சாமானம் அடைக்கப்பட்ட பெட்டின்னு பேர். நிறைக்கப்பட்ட பெட்டி. நிறைக்கப்பட்ட பெட்டியில் யாரும் வாழ முடியாது சொல்லுங்க. காலி இடத்துல தான் வாழ முடியும். என்னது? ஒரு வீடுன்னா 10க்கு 10 அறைனா அது செவருனா 10க்கு 10 உள்ள இருக்க அத்தனை காலி இருந்தானே. சொல்லுங்க இப்போ. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். லைவ் போட்டிருக்கீங்களா? இல்ல லைவ் போடல, மறந்துட்டேன். போட்டுட்டா காதுல ஏன் எடுத்துருங்க அப்புறம். அதை லைவ் போட மறந்துட்டேன். இதை போட்டுறேன். நீங்க அதுக்குள்ள அந்த என்ன பண்றீங்கன்னா இதை படிக்கிற லைவ் போடுற ஒரு நிமிஷத்துல பாருங்க. 973ஆம் பக்கம் முக்கியமானது. உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது? இப்ப நிறைய பேர் செத்து போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க செத்து போயிட்டாங்க, கேரளாவில் செத்து போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் 2 பேர் செத்து போனாங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு சங்கர்லிங்கனார் செத்து போனாரு. அப்புறம் ஆந்திராவில் வந்து பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு ஒரு ஆள் செத்து போனாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த திலீபன் இப்படி ஒரு மிகப்பெரிய கலைஞன் திருப்பகன், அதாவது அது ஈழத்துக்காக போகிற திலீபன், அவர் 15 நாள் இருந்து செத்து போனார். இதெல்லாம் வேற. ஆனால் இந்த உண்ணா நோன்பு அதெல்லாம் வேற. அது காரணமாக இயற்கை சட்டம் தெரியாது, அது வேற. அது சப்ஜெக்ட்ல வராது. ஆனால் இந்த உண்ணா நோன்பு தவறாக முடிக்கப்பட்டால் எப்படி மரணம் வரும் அப்படிங்கிற செய்தி தான் இருக்கு. படிங்க, பொறுமையா படிக்கணும். திருப்பி விவாதம் பண்ணித்தான் படிக்கணும். கடற்கரை படிச்சுட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை. ஒரு 4 வரை படிச்சுட்டு புரியுதா நிலவரத்தை கேளுங்க. 73ஆம் பக்கம். உண்ணா நோன்பு முடிப்பது எப்படி?
ஓகே. இந்த இப்ப நம்ம பாக்குற கருத்து வந்து மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் பை அர்னால்ட் எகரார்ட் அவருடைய புத்தகத்துல இருந்து பக்கம் வந்து 150 151. உண்ணா நோன்பு முடிப்பது எப்படி? உண்ணா நோன்பு முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. உண்ணா நோன்பை முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதமிருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதமிருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகளின் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல. உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சர்க்கரை வியாதியால் துன்பப்பட்டவர் தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகளால் மரணம் அடைந்தார். ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சர்க்கரை வியாதியால் துன்பப்பட்டவர் தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகளால் மரணம் அடைந்தார். ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியால் சூழப்பட்டிருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். மறுபடியும் படிக்கிற அந்த பகுதி. ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். சரஸ்வதி புக்கு இருந்தா வந்து பக்கம் 73. சரிங்களா? ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியினால் சூழப்பட்டு இருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கி இருந்தது. அது அடர்த்தியான பல சர்க்கரையான பேரிச்சம்பழங்களோடு சேர்த்து கார்பானிக் அமில நுரைகளாக பொங்கியதும் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அது அடர்த்தியான பல சர்க்கரையான பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பானிக் அமில நுரைகளாக பொங்கியதாலும் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. சரி சரி இருக்கட்டும். இப்ப இது இருக்கட்டும், இதை மறுபடியும் படிப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்பவம். இப்போ ஒருத்தன் வந்து கடுமையான சக்கரை நோயாளி வர்றான். அப்ப நாம என்ன பண்றோம்? இவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தன் வந்து 29 நாள், கிட்டத்தட்ட 30 நாள் நாம வந்து பட்டினி இருந்திருக்கான். இன்னொருத்தன் அசைவம் சாப்பிடுறவன். என்னது? ஒருத்தன் அசைவம் சாப்பிடுறவன் பட்டினி இருந்திருக்கான். ஒருத்தன்
சக்கரை நோயாளி பட்டு இருந்திருக்கிறான் இல்லையா? இந்த ரெண்டுமே தவறான உட்சுத்தத்தின் மூலமாக இறந்து போனார்கள். ஆனால் அந்த உடம்பை தன்னை மருத்துவராக மாற்றுகின்ற பொழுது நீங்க வயிற்றை நிறுத்தின உடனே அது மருத்துவரா மாறிடும். வயிற்று அதனாலதான் வெறுவயிறு வெறுவயிறு வள்ளலார் சொன்னது எந்த முண்டங்களுக்கும் புரியல. வள்ளலார் சொன்னதை எந்த முண்டங்களும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்களே புரிஞ்சுக்கல. இன்னும் நிறைய பேரு இதை எதிர்த்து பேசுறவங்க தான் இருக்கான். யாரு? நிறைய இயற்கை உணவகத்தை பேசுறவங்க, தத்துவ ஞானத்தை பத்தி பேசுறவங்க நிறைய பேரு இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாய் மூடிட்டு போறவங்க தான் இருக்கானே தவிர தைரியமா வாசிச்சு நேரடியா கத்துக்கணும். என்ன சிலருக்கு தான் வந்து என்னது எந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த சாமியாருக்கும் அடிமையாகாதவன் தான் கத்துக்கிறான். யாரு? நீங்களே நீங்களே எந்த வகையில் நீங்களே சொந்த பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். யாராவது தப்பிச்சிருக்கலாம், திருவச்சந்தவன் யாராவது தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சாமியார் பிள்ளைங்க அடிமை யானைங்க ஒருக்கும் தப்பிக்க முடியாது. என்னது? சாமியார் பையர்களுக்கும் இந்த யோகம் பண்ற குருட்டு முண்டங்களுக்கும் யாராவது அடிமை ஆயிருந்தீங்க என்ன என்ன என்னாக முடியாது? ஜெய்சன் ஐயா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களேன். யாரு சத்தம் அதிகமா இருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வகுப்பு நடக்கிறப்ப கொஞ்சம் பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கணுங்க ஐயா. வகுப்பு நடக்குது மரியாதை நடந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிற எல்லாரும் ஒழுங்கா நடக்கிற வரைக்கும் வகுப்பு நடக்காது. வகுப்பு நடக்கிறப்ப நடக்கிற 30 நிமிஷம் சேர்ந்த உயிரை கொடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். 2 மாசமே எனக்கு வந்து தூக்கம் கூட நேரம் கிடையாது. வருகின்ற பொழுது பொறுப்போடு நடந்துக்கணும். சுற்றி சூழல் அமைதியா இருக்கணும். இந்த 30 நிமிஷம் வந்து அறை வந்து தெளிவா இருக்கணும். 4G 5G எடுக்கிற கருவியா இருக்கணும். கண்டபடி வந்துட்டு கச்சா முச்சான பேசி டைம் டொய்னு சத்தம் போட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் ஒத்து வராது. ஏன்னா இது வந்து உலக அளவில் போற விவாதங்கள் உங்களுக்காக நடத்தப்படுறது இல்லை. நீங்களே எனக்கு உதவி செய்றீங்க அவ்வளவுதான். ஆனால் உதவி செய்யறது உபத்திரமா இருக்கக்கூடாது. சத்தம் இருக்கு சுத்தி யாரும் நின்று இருக்கக்கூடாது. உங்களை தவிர இங்க யாரும் நிக்க கூடாது. தெளிவா இருங்க. என்று வராதீங்க. அச்சா குழந்தை வச்சுக்கிறது, பேரண்ட் வச்சுக்கிறது, பொட்டாட்டி பகுதி இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. புரியுதா? இப்படி இருக்கணும் கூட வராதிங்க தயவு செய்து. ஏன்னா இது வகுப்பு. வகுப்புக்கு தகுந்த மரியாதை கொடுங்க. நானும் பல முறை சொல்லியிருக்கேன். கஜா முஜா சத்தம் போடுறது வச்சுக்காதீங்க. முடிச்சா 4G 5G நெட் வாங்கி வச்சுக்கங்க. நல்ல ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. 1.5 ஃபோனை வச்சுக்கிறது. பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. 1.5 ஃபோனை ஒன்றுக்காக வேலைக்காக ஃபோனை வச்சுக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது யார்ட்டையுமே. ஒழுக்கமாக நல்ல ஃபோனை வாங்கி வச்சுக்கங்க. புரியுதா? நான் நல்ல ஃபோன் வச்சு தான் முயற்சி பண்ணுறேன். நல்ல வேலை மாணவர்கள் இருக்குங்காட்டி நல்ல ஃபோன் வாங்கி வச்சிருக்கிறேன். என்னமோ இருக்கட்டும். இது வந்து உலகத்துக்கு கொண்டு போகிற வேலை. எல்லாரும் வந்து எப்படி தெரியுமா? இது ஒரு கொள்கையாளர் மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து உயிரை கொடுத்தாது. இப்போ நான் இருக்க மாட்டேன், நான் இருப்பேன் இல்லை. ஆனால் இது வந்து அது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. இது என்றது கிடையாது. எப்படி திருக்குறள் என்றது கிடையாதோ, திருமந்தர் என்றது கிடையாதோ, அதை படிச்சுட்டு எப்படி மேலே போகிறதுங்கிறத கேள்வி. இது என்ற சொந்த புராணமே கிடையாது. அதனால தான் இந்த உயிரை கொடுத்து மேலே கொண்டு போக வேண்டிய கடமை இருக்கு. இது வந்து நிரூபிக்காத வரைக்கும் வெள்ளைக்காரன் மண்டை எடி அடிக்காத வரைக்கும் விட போகிறது இல்லை. எப்படி இவர் போய் என்னவோ பண்ணாரு, அவர் பேர் என்ன, இளையராஜா போய் மண்டை உடைச்சாரோ அதே மாதிரி நம்ம உடைக்க வேண்டிய காலம் எல்லாம் கொள்ளுக்கு எடுத்துக்கணும். இவர் பொழுதுபோக்குற மாதிரி வரக்கூடாது. பொழுதுபோக்கிட்டு நான் அந்த மாதிரி உயிரா எடுத்து செய்யணும். எல்லாருமே அவங்க தான் இதுல உயிரா இருக்கணும். இன்னைக்கு இதுக்காக தியாகம் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில் தியாகம் பண்ணணும். புரியுதா? சரி. இப்போ இந்த இதை வந்து இப்போ நீங்களே இது புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் துன்பத்தில் மாட்டியிருப்பாங்க. அவங்க ஆனால் நீங்கள் உதவி செய்ய முடியாது. அட்லீஸ்ட் இந்த கருத்து குறைஞ்சபட்சம் இந்த கருத்தையாவது நீங்கள் உள்வாங்கிக்கணும். எப்போ நீங்கள் வைத்தியரா நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் இப்போ நான் இத்தனையோ பேருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி சிக்கலான வைத்தியம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறுநீரக நோய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொடூர நோய். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் சொந்தமாக டயாலிசிஸ் வாங்கி வச்சு. இப்போ நீங்களாம் டயாலிசிஸ் போகிறீங்க. அமெரிக்காவில் எப்படி தெரியுமா? சொந்தமாக டயாலிசிஸ் வீட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. புரியுதா? அமெரிக்காவில் சொந்தமாகவே இந்த வீட்டை என்ன வச்சுக்கிறாங்க. திருப்பி சொல்லுங்க. ஆமாங்க, சொந்தமாவே வாங்கி வச்சிருக்காங்க. இங்கேயும் அப்படிதான் வந்து வயதானவங்க கூட்டிட்டு போக ஆள் இல்லாம, அதுக்கு யாருமே இல்லாம, அதுக்கும் வந்து ஹெல்ப் தேவைப்படுது. மானக்கேடான பொழப்பு. இது என்ன வாழ்க்கை? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 100 இந்த 60 வயசு தாண்டின பூரா பூரா பண்ணிக்கிறதுங்கிறவனுங்க எதுவும் வேலை செய்யாது. அதனால இந்த உப்பு ஏறி போய் சரியா நிற்கிது. இவரது கேசவன் எங்கேயே பார்த்துட்டு இருக்கிற உங்கள் முகம் சரியாக வரமாட்டேங்குது. நேராக நிற்கல, எங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரியாக பார்க்க முடியாது அவனால. எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வகுப்பு நேராக கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃப் பண்ணிட்டு உங்கள் மூஞ்சி பட்டு போட்டுப்பாங்க. இப்போ பார்த்துட்டே இருக்கு நான் பார்க்குறவனே நினைப்பான்.
நேராக வந்து பொறுமையாக நின்றுக்கணும். இது வகுப்புனா வகுப்புக்கான வேலை இருக்கணும். எங்கேயோ பார்த்துட்டு இங்கே வராதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான வகுப்பு இல்லை, உலகத்துக்கு போகுதுங்க. ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். நானே இருக்கிற வச்சுட்டு இருக்கிற நேரத்தை வச்சுட்டு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். ஏன்னா இது கடைசி வாய்ப்பு நமக்கு. இந்த கூகுள் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. பாருங்க, இந்த 100 பேருக்கு வரைக்கும் ஃப்ரீ. இங்கே வர்றதே 8 பேர், 5 பேர், 3 பேர், 2 பேர் தான். 100 பேர் வரைக்கும் உள்ள வரலாம். எத்தனை பேர்? 100 பேர் வரலாம். 100 பேருக்கு வரை ஃப்ரீ. செலவே கிடையாது நமக்கு. எவ்வளோ ஒரு சலுகை பண்ணியிருக்க மாதிரி. இதை விட சலுகை எவன் பண்ணுவான்? இங்க வரதே 4 பேர் 3 பேர் தான். நம்ம குழுவில் பார்த்தா 100 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இங்க வர்றது இல்லை. எல்லாம் பெரிய மேதாவி ஆயிட்டாங்க எல்லாருமே. என்னது? எல்லாரும் அறிவாளி ஆயிட்டாங்க. அப்படிங்கிற ஆணவம். இது என்ன பெரிய வேலை? இப்படி இந்த ஆணவம். அது இன்னைக்கு ஒரு தலைப்பே போட்டேன். நீர் மருத்துவம் அனைத்து ஆவணத்தையும் நீர் மருத்துவம் அனைத்து அகங்காரத்தையும் உடைக்கும்னு போட்டேன். வாட்டர் டைப் ட்ரீட்மெண்ட், வாட்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டு டெஸ்ட்ராய்ட் ஆல் அரோகன்ஸ்னு போட்டேன். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீர் மருத்துவம் என்பது அனைத்து அந்த ஆணவத்தையும் ஒழிக்கும் கூட கொடுத்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை, வள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. யாருமே பரிந்துரைக்காததை திருவள்ளுவர் பரிந்துரைக்கிறார். அதனாலதான் அவ்வளவு மரணடி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நீர் மருத்துவம் வந்து 2 பேர் தான் உலகத்தில் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அந்த நீர் மருத்துவத்தை உணர்ந்த காட்டி தான் வெங்கடேசன் வந்து நீர் உணவுன்னு போட்டாரு. இந்த நீர் உணவை முதல் பரிந்துரைத்தவர் நமக்கு இப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அர்னால்ட் டக்ரேட் தான் பதிவு பண்ணார். அந்த அர்னால்ட் டக்ரேட் பதிவு பண்ணி 5ஆம் பாடத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. இதே முன்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5ஆம் பாடத்துல 70வது பக்கத்துல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? தி கிளீனர், தி more free from abstraction from waste, the body is easier and longer, you can fast with water and air alone. இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காரு அவரு. சரிங்களா? தி லிமிட் where real starvation sets in is at unknown சொல்லியிருப்பாரு. அப்ப எந்த இடத்துல வருது? நன்கு சுத்தமானதுக்கு பிறகு நீங்கள் காற்றையும் நீரையும் உணவாக உட்கொண்டு நீங்கள் உபவாசத்தை தொடங்க வேண்டும். அப்படின்னா அப்ப சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பட்னிக்கே போகணும். என்னது? அப்ப அந்த பட்டினிக்கு அப்ப இந்த கேரளால பொம்பளை செத்து போனது, திலீபன் செத்து போனதுல முடிச்சு போடக்கூடாது. இதெல்லாம் முட்டாளுக்கு இந்த வேலையை பண்ணுவாங்க. அது வேற. திலீபன் செத்து போனது, அப்புறம் சங்கரலிங்க நாடு, அது உயர்ந்த கொள்கைக்காக இறக்கிறது. அவங்கள தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு இறக்கிறது, தாயக விடுமைக்காக இருக்கிறது. அதெல்லாம் வேறு லட்சியங்கள். அதெல்லாம் அதை கூட இது கனெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேரளாவில் செத்து போனதால என்ன இடம்னு நமக்கு தெரியாது. புரியுதா? இது என்ன இடம்? அது மருத்துவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேய் மாதிரி இதெல்லாம் வந்து தான் வந்து சீரழிக்கிறது எல்லாமே. இந்த பேயெல்லாம் வந்து எல்லாம் நல்லதையும் கெடுத்துட்டு போயிடும். அதனால திருப்பி இன்னைக்கு நான் பேசுறேன். ஆக இந்த உண்ணாநோன்பு நேற்றே பேசிட்டு எனக்கு 2 நாளாக பேச நினைச்சு இன்னைக்கு தான் அது யோசனையே வந்தது. அப்ப இந்த உண்ணாநோன்பு நிறைய பேர் சைவத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் அசைவத்தில் இருப்பாங்க. அவன் யாரும் முதல்ல கேள்வி. ஆனா இதுல எப்படி தெரியுமா? எந்த கேள்வி கேட்க தேவையில்லை. நீர் பயிற்சி 150 நாள் கடுமையான 150 கட்டாயம் மாலை ஒருவர் காய்கறி பயிற்சி சாவே வராது. எவன் எப்பேற்பட்டாலும் இருந்தாரு. அவன் சைவமா இருந்தா என்ன, சைவமா இருந்தா என்ன, அசைவமா வேற என்ன பயிற்சி கொடுக்குற? நீரு மாலையில் ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிங்கிற. வேண்டிய அளவு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு சேர்த்து வளர்ச்சிகள் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடல் நிலைத்து வந்து ஒரு கட்டத்தில் நடுத்தரமாக நின்று அனைத்து நோய்கள் நீங்கிவிடும். கட்டாயமாக 150 நாள் இந்த காய்கறி சாப்பிட்டு மலம் போனேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும். காய்கறி சாப்பிட்டது அது மலமாக போனதை உறுதி செய்ய வேண்டும் உடல்ல சுத்தமானதுக்காக. இங்க எவனாச்சும் சொல்லியிருக்கானா இந்தியாவில்? எவனாச்சு? நான் தானே சொல்றேன். வெங்கடேசன் கூட சொல்லல, நான் சொல்றேன். 180 நாள் கட்டாயம் காலையிலிருந்து மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, நான் இந்த சப்பாத்தி, புடலங்காய் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. காய்கறி சாப்பிட்டு மலம் போனேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும். நீங்க அரைங்குறி செஞ்சாலும் வெற்றிதான். நான் வந்து நேரடியாக வேக வைத்த நேரடியாக வெங்கடேசன் சொல்லியிருப்பார். 11வது பாடத்தை படிச்சீங்கன்னா என்ன சொல்றது? ஸ்லோ ஃபாஸ்டிங் வித் வாட்டர் ரைட் அண்ட் ஃபைனல் கிளீனிங் அட் குக்டு வெஜிடபிள்னு போட்டிருப்பாரு. அங்கே சப்பாத்தியும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. புரியுதா? வெள்ளைக்காரனுக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லணும். என்னடா தண்ணியும் காய்கறியுமா? ஆமா, உனக்கு எதிராகத்தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நீ தானே கார்போஹைட்ரேட் ஃபேட்னு புரோட்டீன் சொல்லிட்டு எவனையும் காப்பாற்ற முடியாது பிடிச்சிட்டு இருக்கிற. நீயே செத்துட்டு கிடக்குற.
மிகப்பெரிய அறிவாளிங்க. உனக்கு எதுக்குடா அப்புறம் அறிவு? நீயே அறிவாளிங்கிற, அப்படி எதுக்கு நீ மருத்துவம்? நீ அறிவாளின்னு நோயை தீர்த்திருக்கணும்ல. நான் இந்தியர்கள் முட்டாளா இருந்துட்டு போறேன். நீ உனக்கு வந்த சக்கரம் நீ தீர்க்கும்ல. என்னடா நீ அறிவாளி நீ? பிரிட்டிஷ்காரன் இப்படி அறிவாளியா இருக்க முடியும்? இங்கிலாந்துக்காரன் எப்படி அறிவாளியா இருக்க முடியும்? ஜெர்மன்காரன் எப்படி அறிவாளியா இருக்க முடியும்? உனக்கு வந்து நீ தீக்கிற வக்கலின்னா என்ன வெங்காயத்துக்கு நீ மருத்துவம் படிக்கிற? எவனுக்காவது வைத்தியம் பார்க்க தெரியுமா முதல்ல? உனக்கு வைத்தியம் பார்ப்பேன் நீயே. நாங்க பரிணாம அறிவியல்வாதிகள். நாங்க 7ஆம் அறிவு பிடிக்கிறவங்க. நாங்க சாகவே கேட்கிறவங்க. நாங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக்க உயிரை ஏற்றியான். கடவுளுக்கு சாபம் பண்ற ஆளுங்க நாங்க. பிச்சை எடுத்தது வாழம் இருந்தா என்னோட கடவுள் அழியட்டும்னு சொல்ற ஆளுங்க நாங்க. போய் நான் உங்ககிட்ட மாட்டிட்டேனே, அதுதான் பெரிய வேதனையா இருக்குது. என் குடும்பம் வரைக்கும் சீரடிக்குது இந்த வெள்ளைக்காரனுடைய நாசமா படக்கல்வி படிக்கிறனால. அது ரொம்ப கவனமா இருக்கணும். நாம வந்து கடைசி நேரத்தில் இருப்போம். நல்ல வேலை தொழில்நுட்பம் வந்து மிக உச்சத்தில் இருக்கிற காலத்துல மதித்து பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு சரியான வாய்ப்பு. என்னது? தொழில்நுட்பங்கள், ஹையர் டெக்னாலஜி, ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சுட்டு இருக்கிற காலத்துல வேகமா கொண்டுட்டு போயிடலாம். எங்க கொண்டு போயிடலாம்? எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, பொறுப்பு அவங்க சம்பாதிக்கிறத வந்து விட்டுறாதீங்க. இதுதானே உண்மைன்னு சொல்லிட்டு யாரு நிக்கிறாங்களோ அவங்கனால இது வளரும். சும்மா ஏமாத்துறவங்க, தெரிஞ்சுட்டு வரவங்களால ஒன்றும் நடக்காது. கொள்கை பிடிப்போடு இருக்கணும். அப்பதான் கொண்டு போக முடியும். நான் எப்படி 25 வருஷம் எடுத்துட்டு வரேன் பாருங்க. இன்னும் யாரும் இல்லா கூட கத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். தொழில்நுட்பம் வந்துருச்சு. உலகம் வர கொண்டுட்டு போய் ஆகணும். அவங்க Facebookல போடுங்க, யூடியூப்ல போடுங்க. இந்த 5 நாள் பேசக்கூடிய நிகழ்ச்சி போடுங்க. வர்றவங்க வரட்டும். அப்படிதான். சரியா? கவலைப்பட தேவையில்லைன்னா நமக்கு எளிமையாயிடுச்சு எல்லாமே. அதான் வள்ளுவர் சொல்வாரு, எதுவும் எளிமை, எதுவும் கடினம் இல்லை, சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமைங்கிறாரு. எதற்கென்று பயப்படாதேங்கிறாரு. இந்த விண்வெளி சில பேர் கேட்பாங்க, என்ன விண்வெளி? அட வெங்காயம், அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க காற்றும் கிடையாது, நீரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க செயற்கையாகத்தான் அங்க போகணும். செயற்கையாகத்தான் காற்று எடுத்துட்டு போகணும். செயற்கையாகத்தான் நீர் எடுத்துட்டு போகணும். செயற்கையானது பிரஷர் சூட் உருவாக்கணும். இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நாம் அங்க போறோங்கிறது எனக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்க வெகு பேரு, என்ன விண்வெளிக்கிற எப்படி எப்படி செத்து போறதா, இல்ல ஆவியா போறதா, நிறைய முண்டங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஒருத்தர் எனக்கு கேட்டான் பாருங்க. அவங்க சொன்னேன் மாடி இப்ப காலையில பேசினேன். ஏன்டா கிறுக்குத்தனமா பேசாதான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசினேன். இப்போ காரில் போயிட்டு இருந்தேன். இது மாதிரி உடனே இந்த அதிக பிரசங்க மாதிரி பேசாது. அவனுக்கு தான் 50 புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன். அதிக பிரசங்க மாதிரி பேச முடியும். ஏதாவது தெரியுதான்னு கேட்டேன். யானை குட்டி மாதிரி இருக்க பிடிச்சி காய்ச்சி விட்டேன். இத்தா சூடு இருக்கிறியே, அறிவு வேண்டாமே சத்தம் போட்டேன். இப்போ அவனோட இல்லைன்னு செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு அதுவே போக போக ஹார்ட் அட்டாக் செத்து போயிடும். ஒழுங்கா காய்கறி சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணி மூஞ்சி வடி விடுறா அப்படின்னு. சரிங்க சாமினா, ஒழுங்கா வடி விடுறா அப்படின்னா. இல்லைன்னா உனக்கு புத்தகம் ஒன்று வரணே கிடையாது, நீ சாவறது உதவி போயிருங்க எச்சரிக்கை பண்ணி போட வச்சேன். இல்லைங்க நாளைக்கு தொடங்குறேன் அப்படி சொல்றேன் அப்படின்னு. நான் உடங்கி உடம்பு இழைச்சிருக்கணும்னு சொன்னேன். இழைச்சிட்டு போய் கூட யானை குட்டி மாதிரி போகாது, யானை குட்டி மாதிரி போகாதரா அப்படின்னு. நான் என்னடா இது உடம்பு, என்னடா காது, என்னடா வண்டி, என்னடா மூஞ்சி இத்தாச்சோடு வச்சிருக்குன்னு கேட்டேன். பிடிச்சி காய்ச்சிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் பிடிச்சி காய்ச்சி விட்டேன். எப்படியாவது கொண்டுட்டு போக, எப்படியாவது கொண்டுட்டு போகணும்னா அரை குறைவாது உடம்பை குறைச்சிக்கிட்டா. நான் அரை குறைவாது உடம்பு ஒரு ஸ்லிம்மாய் வச்சுக்க வேண்டாமான்னு கேட்டேன். பெரிய பெரிய பெருத்திருக்காட்டையும் ஒரு அளவுக்காவது மூஞ்சியெல்லாம் சுருங்கி குந்தி தொப்பமே இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். என்னடா இத்தாச்சோடு வச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லைங்கண்ணா புரிஞ்சுக்கிறேங்கண்ணா அப்படின்னு. என்னடா புரிஞ்சுக்கிறேன்னா, காசுக்கே வழி இல்லைங்கிற உடம்பு எப்படா, காசுக்கே வழி இல்லைங்கிற உடம்பு எப்படா பெருக்குதுன்னு கேட்டேன். சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்றேன், நீ உடம்பேல வீங்கிட்டு போயிருக்கிற. அப்ப நல்லா இப்போ போய் பேசாதீங்க. 3 வேளை திங்கிறவன் பணக்காரன்னு சொன்னேன். 3 வேளை திங்கிறவன் சிக்கிக்கிறாங்க, நல்லா சிக்கிக்கிறாங்க. வேற வழி இல்லை. வேற பக்கம் போனால் லட்சக்கணக்கில் செலவாகும். என்னது வேற எங்க போனீங்கன்னாலே தெரியுது, நல்லா தெரியுது. வேற பக்கம் போனால் லட்சக்கணக்கில் செலவாகும்னு தெரிஞ்சு போய் வேறு வழியெல்லாம் வர்றாங்க. அது தெரியுது. எங்க போனால் பணம் இல்லாம என்ட்ரி ஆக முடியாது. பணம் இல்லாம ஜிஹெச் போனா எவன் ஜிஹெச் போனா 10 ரூபாய்க்கு மாத்திரை கொடுப்பான், திருப்பி பார்ப்பான், அதோட முடிஞ்சு வச்சு. அப்புறம் உன் பிரச்சனை எவன் தீர்த்து வைப்பான்? ஒருத்தன் தீர்த்து வைக்க முடியாது. சரிங்களா? அதனால இந்த இதுல எப்படி புரிஞ்சுக்கன்னு பாருங்க. ஆனா நம்மள என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிப்பீங்க. இந்த முதல் 2 சம்பவங்கள் வந்து ஒண்ணு அசைவ உணவுக்காரர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீண்ட கால பட்டியல் இருந்து. 2மே தப்பு. இப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம வந்து அசைவம் சைவத்தை கவலைப்படுறது இல்லை. நாம என்ன பண்றோம்? நம்ம பயிற்சி முறை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லுங்க. நம்ம பயிற்சி முறை எப்படி செய்யறோம்? அது யாரா இருந்தா என்ன பண்றோம்? 180 நாளைக்கு காலையில இருந்து மாலை வரை வந்துட்டு தண்ணீரை மருந்தாக அருந்தி நன்கு வேக வைத்த காய்கறிகள் அல்லது கீரையை சிறிது வேண்டிய அளவு உட்கொண்டு
சாப்பிட்ட காய்கறி வந்துட்டு மலமாக வருகிறதா என்பதை உறுதி செய்தால் அவர்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக காற்றை உண்டு வாழ முடியும். அவ்வளவுதாங்க அந்த விஷயம். இவ்வளவுதாங்க மேட்டர். அவ்வளவுதாங்க. இது 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 100 நோபல் பரிசுக்கு சமம். இது எவனாச்சும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஓசில ஒரு ஓசி மாதிரி ஊசி போனவன் இருக்கான் பாருங்க, இந்த ஜப்பான்காரன். அவனெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சான்னா அவனுடைய மொத்த நோபல் பரிசு அவுட்டு. என்னடா சிம்பிளா சொல்லிட்டேன். அவன் ஆமாடா வெங்காயம். இதுதான் உண்மை. நீங்க வயிறு சுத்தமாயிருது, பாக்டீரியா பூரா ரெடி ஆயிரும். பாக்டீரியா பூரா கரெக்டா பாசிட்டிவா மாறிடும். அங்க நெகட்டிவ் பூரா பூரா அங்க நியூட்ரல் ஆயிரும். அங்க டிஎன்ஏ பூரா நியூட்ரல் ஆயிரும். டிஎன்ஏ நியூட்ரல் ஆயிரும். இங்க பாசிட்டிவ் பாருங்க, அங்க டிஎன்ஏ நியூட்ரல் ஆயிரும். இங்க பாசிட்டிவ் பாக்டீரியா பாசிட்டிவ் டெவலப் ஆயிரும். நெகட்டிவ் பூரா ஒடுங்கி போய் ரத்தத்துல பூந்து ஒளிஞ்சுக்கும். அது 100 கோடி ஆண்டுக்கு பின்னாடி போயிடும். நீங்க 50 கோடி மில்லியாண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அதே மாதிரி வடிவமைத்து அங்க போய் போயிடும். இது ஒண்ணுமே கிடையாது. இது எப்படித்தான் இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சாலும் மிக பிரம்மாண்டமான ரகசியமா இருக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. தண்ணீரும் கீரைன்ட்டான் ஒரு இது எப்படியோ வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா டாக்டர் அர்னால்டு வந்து 9 வகை உணவு சொல்லுவாரு. அந்த 9 வகை உணவுல 3 உணவு சொல்லவே மாட்டாரு. விவரமா சொல்லியிருப்பாரு. இறைச்சி, முட்டை, பால் பண்ண சொல்லுவாரு. அது அசைவம். அப்புறம் சிறுதானியம், பருப்பு வகைகள், சிறுதானியம், பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வித்துகள். இது சைவம். சைவத்தில் அதை சொல்லிடுவாரு. அசைவத்தில் 4 சொல்லி மொத்தம் 9 ஆச்சா. இது எது விட்டு போச்சு சொல்லுங்களா பார்க்கலாம். இது எது விட்டு போச்சு? ஒரு புத்திமதி காட்டுங்க பார்க்கலாம். சைவத்துல 5 சொல்லிட்டாரு. எது சொல்லாம விட்டுட்டாரு, ஏன் அது சொல்லல? அவனு சொல்லாம விட்டுட்டாரு, ஏன் அதை குறிப்பிடவில்லை சொல்லுங்களா பார்க்கலாம். காய்கறி மற்றும் கீரைகள் வந்துட்டு சொல்லப்படலைங்க. அருமையான சிந்தனை. இதுதான் ஞானம்ங்கிறது. ஏன் அது சொல்லப்படல சொல்லுங்களா பார்க்கலாம். இதுல வந்துட்டு அந்த கபத்தை உண்டு பண்ணக்கூடிய இது இல்லாம வந்துட்டு கழிவை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அவர் சேர்த்தல மகனுக்கு இதெல்லாம். அதனாலதான் நீங்க கீரையும் காய்கறி சாப்பிட்டாலும் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னது? கீரையும் காய்கறி சாப்பிட்டாலுமே வந்துட்டு நம்ம நோன்பு இருக்கிறதாகத்தான் அர்த்தம். அதுதான் அர்த்தம். இந்த முண்டங்கள் இந்தியாவுக்கு எந்த முண்டங்களுக்கும் புரியாது. டாக்டருக்கும் புரியாது, எந்த பரதேசி பயலுக்கு இது புரியாது. என்னை முதல் செக் பண்ணாங்க. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில நான் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு போறேன். சென்னையில ஸ்டான்லி மெடிக்கல், நான் புகழ்பெற்ற ஸ்டான்லி. அங்கே வந்து என்னுடைய மாணவர், என்னுடைய மாணவன் சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர். அவர் வந்து அங்கே வந்து ஆர்டிஸ்டா இருந்தார். அப்பெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் நிறைய வேலை இருந்தது. அதாவது அந்த 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 கிருமிகளை, நோய் கிருமிகளை படமாக வரைவாங்க. ரொம்ப வரைஞ்சி படம் வைப்பாங்க. அவர்கிட்ட போயிருந்த பொழுது அப்போ டாக்டர் எபினேசர் எப்படி ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியல. டாக்டர் எபினேசர்னு ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவர் ஏதோ ஒரு துறையில் புகழ்பெற்ற மருத்துவர். டாக்டர் பேர் நல்லா நினைவு இருக்குது. இந்த ஐயா இந்த மாதிரி உங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செக் பண்ணாங்க. உடனே இளநிலை மருத்துவர் இருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவன், 2வது இயர் படிக்கிறவன், இந்த ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ், 2வது எம்பிபிஎஸ் படிக்கிறவன் ஒரு 7-8 பேர் வந்தானுங்க. வந்து தலைவிட்டு என்ன சாமி அப்படின்னு, என்ன சார் அப்படின்னு, இந்த மாதிரி அப்படின்னு நான் சொன்னாங்க. என்னதான் சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாயங்காலம் மட்டும் முட்டைக்கோசு எதுக்கு சாப்பிட்றீங்க? முட்டைக்கோசு வெடிக்க போகிறது தான் சாப்பிட்றோம். அப்படியா, ஆச்சரியமா இருக்கு, இது நம்பவே முடியல அப்படின்னாங்க. இது எத்தனை நாளாக சாப்பிட்றீங்க? இந்த மாதிரி தாங்க ஒரு 2 வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கணும். உடம்பு என்ன சொன்னாங்க, உடம்பு வந்து இன்னும் 80 கிலோ எடை இருந்தது, 78 கிலோ எடை இருந்தது, இப்போ 58 கிலோ எடை இருக்கேன். பசி தாக்கம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மழை செலமெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த கீரை சாப்பிட்டா மட்டும் வெளியே போகுது, மற்ற ஒன்றும் இல்லை. தண்ணி இருந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வந்து 20 30 பிரிச்சு குடிப்போம். உடம்பு சுறுசுறுப்பாக, ரத்த சுத்தமாக இருக்குது. செக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு, உடல் உறுப்பு எல்லாம் சொல்லிட்டேன். செக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு நாளைக்கு 4 முறை உடல் உறுப்பு கொண்டு போய் எல்லாம் ஓப்பனாக அடிச்சு விட்டேன். 4 தடவை உடல் உறுப்பு கொண்டு பார்த்தேன், நல்லா வேலை செய்யுதுங்க அப்படின்னு. அந்த ஆளுக்கு அப்படியே மண்டையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னது? உடனே 2-3 டாக்டர், இளநிலை டாக்டர், இந்த ஃபர்ஸ்ட் இயர், 3rd இயர், 2nd இயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக்டர்ல வந்தாங்க. செக் பண்ணி பார்த்தா, என்ன சார் எல்லாம் பியூரா இருக்கு சார் என்ன. என்னது சார்? பிளட் நார்மல் சார், அது நார்மல், இது நார்மல், ஹீமோகுளோபின் நார்மல், எல்லாம் நார்மல். அவன் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். அப்பவே ரத்தத்தை செக் பண்றாங்க, பார்த்தாங்க. உடனே ப்ரெஷர் பார்க்க, சார் எல்லாம் நார்மலா இருக்கு சார். அதான் சொன்னேன், இது எல்லாம் நார்மல் தான். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற யோகா முறைன்னு சொன்னேன். இது எவல்யூஷன் அடுத்த சேஞ்சஸ் அடிச்சேன். இருந்தாலும் தம்பிகளா, ஆனால் கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க. பயப்பட்டா நான் சொன்னேன், பயப்பட்டா 2 நாள்ல செத்துருக்கணும் நான் கேட்டேன். என்னது? நான் வந்து ஒரு 10 நாள் செத்துருக்கணும், அல்லது 20 நாள் செத்துருக்கணும், அல்லது 3 மாசம் செத்துருக்கணும், அல்லது 1 வருஷம் செத்துருக்கணும். 3 வருஷமா சாகாம இருக்கலாம், என்னையா உங்க பையன் நான் கேட்டேன். அவர் யாரா இருந்தது நமக்கு என்ன?
இருந்தாலும் உனக்கு பயமா இருக்கலாம், எனக்கு என்ன பயம் தான் கேட்டேன். அப்படி செத்து இருந்தா நீ சொல்ற மாதிரி செத்துருக்கணும்ல. நானு முதல்ல நீங்க போற ஆளுங்க எப்ப சாகுறாங்கன்னு கேட்டேன். நீங்க எப்படியே 10 நாள் செத்துக்கோன்னு சொல்ல 10 நாளே சாகுறான். ஒரு 15 வருஷம் கழிச்சு சாகணும்லாம் இருக்கிறான். நீங்க யாருங்க நீங்க யாரு எங்களுக்கு போற நீங்க இந்த யமலோகத்தினுடைய தலைவரான்னு கேட்டேன். யமலோகத்தினுடைய தலைவரா நீங்க தான் நீதிபதியான்னு கேட்டேன். சும்மா சொல்லாதீங்க இதெல்லாம். என்னமோ நீங்க படிச்சது அவ்வளவுதான். நாங்க படிச்சது நாங்க பரிணாம அறிவியல் பார்த்து எங்களுக்கு உடலையும் மனதையும் ஆன்மாவையும் நேர்கோட்டில் பாதையில் செலுத்துவதற்காக நாங்கள் அன்னப்பாதை தூய்மை செய்கிற பழைய பழக்கம்னு சொன்னேன். நீங்க படிச்ச பாடத்துல அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பழக்கம்னா என்னன்னு தெரியாது, பழக்கத்தை விடவும் தெரியாது. நீங்கள் தான் குற்றவாளியா மாறி இறந்து போவீங்களே தவிர நாங்கள் சமாதி நோக்கி திரும்புகிறோம்னா அப்படியே தலை சுத்திச்சு அவருக்கு. என்னது இந்த வார்த்தை அவங்க கேட்டிருக்கவே முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்றானே தெரியாது அவங்களுக்கு. என்ன சொல்றானே கேட்ட தலைமை மருத்துவர். என்ன நான் தலைமை மருத்துவர் நான் தான் இப்போ நான் கேட்கிறேன். இந்த தலைமை மருத்துவர் விண்வெளியிலிருந்து வந்தாரா, இல்ல ஆகாயத்திலிருந்து வந்தாரா, இந்திரலோகத்திலிருந்து வந்தாரா, சந்திரன் ஏன்டா எங்கேயோ இருக்கு மனப்பாடங்களை படிச்சு செத்து போன தவளையும் செத்து போன மனிதனையும். என்னோட உடம்பு கூட எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது, 15 கிலோமீட்டர் இருக்குது பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு என் உடம்பு வந்து தானம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தான் பெருந்துறை மெடிக்கல் பிஎம்சின்பாங்க, பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். அது புகழ்பெற்ற மெடிக்கல் காலேஜ். சரி, அதை இருந்துட்டு போட்டேன். அப்ப இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த உடம்பார் அணியின் உயிரார் அணிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அணியின் உயிரார் அணிவர். உன்னுடைய என்ன ஞானமா இருந்தாலும் வேலைக்காகாது. என்ன படிச்சிருந்தாலும் என்ன கொம்பாதி கும்படா இருந்தாலும் உடம்பார் அணியின் உயிரார் அணிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிரை வளர்த்தேங்கிறாரு. உயிரை காப்பாற்றுறது எங்க வேலை நடத்துறாரு திருமூலர். அதெல்லாம் உயிரை தக்க வைப்பது தான் நம்ம வேலை. இவன் உயிரை தக்க வைப்பது சொல்லிட்டு உடம்பு பெருத்துட்டு இருக்கிறான். எப்படி ராத்திரி 3 மணிக்கு உலகத்திலே கேவலமான நாடு தமிழ்நாடு. 3 மணிக்கு பிரியாணி திங்கிறானுங்க. இது என்னத்தான் சொல்றது? இல்லையா 3 மணிக்கு இன்னைக்கு வீடு டிவியில் ஓடிட்டு இருக்குது. அதுதான் கொடூரமான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ராத்திரி 3 மணிக்கு சுட சுட பிரியாணி சொல்லிட்டு 5000 பேர் நின்று இருக்கிறான் ராத்திரி 3 மணிக்கு. என்ன இப்ப வேற வேலையாலேன்னு கேட்கிறேன். எப்படிங்க ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு போறானுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மேற்கத்திய கலாச்சாரம், இந்த ஆங்கிலம் பண்ற அட்டகாசம், அதாவதுங்க 2 மொழி போதுங்க. இந்தியாவை கெடுக்கிறதுக்கு இந்தி போதும், உலகத்துக்கு கெடுக்கிறதுக்கு ஆங்கிலம் போதும். என்னது இந்தியாவை கெடுப்பதற்கு இந்தி போதும், உலகத்தை கெடுப்பதற்கு ஆங்கிலம் போதும். ஆங்கிலம் எல்லா பழக்க வழக்கத்தையும் ஒழிச்சிரும். அது ஒரு விபச்சார மொழி. இந்தி மொழி அதை விட மோசமானது. இப்ப பாரு மகாராஷ்டிரில் அட்டி நொறுக்கிறாங்க பாருங்க. இப்ப நேற்று இன்னைக்கு தொடங்கிச்சது. அவன் பாரு மகாராஷ்டிரா தெரியாம யாரும் ஒன்று பேசியிருக்காங்க, பிடிச்சிட்டு மாட்டிக்கிட்டாங்க எல்லாமே. எல்லாரும் கொந்தளிச்சு இப்ப பாரு இந்தியா கூட இன்னைக்கு கொந்தளிக்க போகுது. அவன் இப்பதான் தாய்மொழியில என்னன்னு புரிஞ்சுக்கிறானுங்க. இப்பதான் தாய்மொழியில பதில் இல்லைன்னு சொன்ன உடனேயே மகாராஷ்டிரக்கார ஒரு கேட்கறான், ஒரு வாடிக்கையாளர் போய் கேட்கறான், ஒரு வாடிக்கையாளர் குறை ஏற்படுது. அப்ப அவன் வாடிக்கையாளர் குறை நிற்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பு. அவன் வந்து இந்தியிலேயே எதுலேயே பதில் சொல்றாங்க. உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா எங்க ஊர்ல வந்துட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லி சொல்லிட்டு அவன் கேட்டான் பாருங்க. இப்ப அதை பத்தி சீட் பண்ணியாடாருங்க. அப்ப இப்பதான் தெரியுது நம்ம பொழப்பே போச்சு, மான மரியாதை போச்சு. சொந்த நாட்டுல தாய்மொழி பேசுறதுக்கு யோகியதைங்கிற அளவுக்கு இப்படி மாத்திடுச்சுங்கிறத இந்தியும் புரியுதா? அறிவே இல்லாத ஜென்மங்கள் தான். எனக்கு வேணும்னா என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், அது வேற. ஆனால் எனக்கு உரிமையை கூட கேட்க முடியலன்னா அது என்னது? என்னுடைய உரிமையை கேட்பதற்கு கூட என் நாட்டுல நான் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது. என்னுடைய தாய்நாட்டில் என் தாய்மொழியில் கேட்டு ஒரு பழக்கத்தை கேட்டு பெற முடியல, என்னுடைய உரிமை கேட்டு பெற முடியாதுங்கிறப்ப அந்த மொழி இப்ப இந்த மொழி இருந்தா தானே செத்து போனதை. அதனாலதான் தமிழர்கள் வந்து 67 பேர் செத்தாங்க அன்னைக்கு. சாதாரண விஷயம் இல்ல. மொழி கை வச்சுக்கிட்டு இந்தியா துண்டு துண்டா போயிடும். என்னது ஜெர்மன்ல ஒரே மொழி தான். என்னது ஜெர்மன்ல ஒரே மொழி தான், பிரான்ஸ்ல ஒரே மொழி தான், பல நாடுகள்ல ஒரே மொழி தான். என்ன எல்லாத்தையும் மொழிபெயர்த்து அவன் தொழில கொடுத்துட்டான். எல்லாத்தையும் மொழிபெயர்த்து அட் பிரசன்ட்ல அவன் தாய்மொழியில் கொடுத்துட்டான். சில நாடுகள் வந்து அந்த நாட்டுக்கு உயிர் கொடுத்தவனுக்கு, சில நாடுகள் வந்து அந்த நாட்டுக்காக பாடுபட்டவனுக்கு வந்து பாடுபட்ட மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த மொழி வச்சிருக்கான், ஆட்சி மொழி வச்சிருக்கான். அப்படித்தான் சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி. அந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்கான். அந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்ததுனாலையும் உழைத்ததுனாலையும் அந்த கௌரவப்படுத்துறதுக்காக என்ன பண்றான், அரசாங்கமே சேர்ந்து இவன் நம்ம நாட்டை உயர்த்தி இருக்கிறான் கௌரவப்படுத்துறதுனாலதான் அந்த நாட்டுல ஆட்சி மொழியா வச்சிருக்க. இந்த நாட்டுல இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறான்.
இவ்வளவு நாகரீகம் இருக்குது. இவ்வளவு நேற்று கூட மலேசியா இவரு சிம்போனி போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. யாராவது மத்திய அரசாங்கத்துக்கு எவனாச்சும் வாய் வந்து பேசுற மானம் கட்ட பயிலுங்க. எவனாச்சும் ஒண்ணு கிடைக்காது பேட தெரியாத ஒரு கிரிக்கெட் பேட தூக்கிட்டு ஆட்டிட்டு இருப்பானுங்க அயோக்கிய பாடுங்க. அவனுக்கு கொடுக்குற வரவேற்பு உலக பகுதி சிம்பிள். நாம விரும்புறமே இல்லையோ, நீ எவ்வளவு வெறும் புடிக்க மாதிரி பேசுறியே, இவ்வளவு பெரிய ஒரு ஞானம் பெற்றுட்டு வந்திருக்கிறான். அவன் இதுவரைக்கும் யாருமே செய்யாத சாதனை அந்த பீட்டோங்கிறான், மொசாத்துங்கிறான். அவர்கள் செய்யாத சாதனையை வந்து 100 ஆண்டு இவன் செஞ்சிருக்கான். எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் பண்ணிருக்கணும் மானகட்ட பயலுங்க. ஒண்ணு கூட தெரியும் கம்புடு கொண்டிருக்கிறவனுங்களாம் என்னங்க நினைக்கிறாங்க? இவனுங்கெல்லாம் அழிந்து போய் விடுவார்கள் நிச்சயமா. இந்தி எவனும் திணிக்கிறான் அத்தனை பேர் அழிந்து போயிடுவாங்க. இந்தி விரும்பினா நான் படிச்சுட்டு போறேன், நீ என்னடா பெரிய கிடைக்கிற? எல்லா நாடுகளும் கவனிச்சுட்டு இருக்குது இந்தியா பண்ற அட்டகாசத்தை. இந்தியா என்னைக்கு முன்னேறாதுங்க, நல்லா கவனம் வச்சுங்க. எவன் உரிமையில கை வைக்கிறான் அவன் சுயசு. உன்னோட அறிவை சொல்லிக் கொடு. உன்னோட மொழியில் என்ன, நீ ஒரு மொழியை திணிக்கிறீன்னா அந்த மொழிக்கு அறிவியல் என்ன, பண்பாடு என்ன, நாகரிகம் என்ன, இதை படிச்சா அறிவு வளருமா, இதை படிச்சா ஆரோக்கியம் வருமா, இதை படிச்சா ஆன்மா, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நான் சொல்றேன்னா இல்லையா? தமிழ் படிச்சதான் தப்பிக்கணும்னு நான் சொல்றேன். தமிழ் வளர்ச்சியில் ஒன்று எழுதியாச்சு. 27ஆம் படுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சினா என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். சமஸ்கிருத செத்து போன சமஸ்கிருத மொழியில் இருக்கிற அந்த அந்த 6-7 சட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நாம இது எத்தனை பேர் ஜீரணத்துக்கு வரும்னு தெரியாது. அது செத்து போச்சு. யாருடைய வாழ்வில் மொழி கிடையாது. அதனால இவ திணிக்க பார்க்கறானுங்க. ஆக மொழி என்பது மொழி சுமை குறைய வேண்டும்ங்கிறத விஷயமே. ஒரு குழந்தை எனக்கு வந்து என் நாட்டில் பிறந்த குழந்தை, இப்ப நான் வந்து தமிழ்னா இருக்கேன், எனக்கு தமிழே போதுமானது. எனக்கு ஆரோக்கியத்தை கைப்பிடிச்சிட்டேன். எனக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எந்த மொழி கொடுத்து சொல்லுங்களா பார்க்கலாம். எந்த மொழி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்? இப்போ நீங்க எம்டெக் படிச்சிருக்கலாம், பிடெக் படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், சித்தார எம்டி படிச்சிருக்கலாம், வேற எதுல வேணா எம்டி படிச்சிருக்கலாம். அங்க கொடுக்கலாம் பார்க்கலாம். நீங்க சும்மா 10 பைசா செலவு இல்லாம கொடுக்க முடியும் உங்களால? இந்த மொழிக்கு அந்த யோகி இருக்குன்னு கேட்கறேன். தமிழ் மொழி தவிர எந்த மொழி யோகி இருக்குது? வெறும் தண்ணியும் கீரை தான். என்னது 10 ரூபாய் தண்ணியுமே 5 ரூபாய் கீரை. 5 ரூபாய் இருந்தா போகுது. 5 ரூபாயில புற்றுநோய் குணமாகும். அதுக்குதான் நான் ஒரு பரிசு சொல்லிட்டேன். ஆனாலும் அவருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. அதே ஓசினியர் டாக்டருக்கு ஏன் 100 பேருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதானே? பெரிய டாக்டர் தானே, ஒரு பாடமெடிக்கல் டாக்டர் தானே. பாடமெடிக்கல் டாக்டர் நீ என்ன பண்ணிருக்கணும்னா ஜப்பான்லேயே 100 பேருக்கு பயிற்சி கொடுத்துக்கணும். இல்ல ஏன் பயிற்சி பண்ணல? மாட்டிக்கிட்டு மாவனம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இங்க குருகுல கல்வி கிடையாது. என்னது மாட்டிக்கிட்டே நீங்க குருகுல கல்வி கிடையாது மகனே, குருகுல கல்வி கிடையாது. அதனால வேலை பார்வையால் மீன் இல்லாம விடியாது. புரியுதா? குருகுல கல்வியில மட்டும்தான். நீ ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே கட்சி சார்பு அரசியல் வச்சிருப்பாங்க. அதுவே மனித குலத்துக்கு எதிரானது. கட்சி சார்பு அரசியல் ஒழிக்கப்படும். உலகம் பூராவே செய்முறை கல்வியும் குடவாளி முறையும் தான் வரணும். இல்லைன்னா அந்த நாடு முன்னேறாது. எல்லாம் திருட்டு பகுதியாக வருவானுங்க. ட்ரம்ப் யாருங்கிறீங்க? அவன் நேற்று வரைக்கும் அயோக்கியா, இன்னைக்கு அவன் வந்துட்டான். அவன் 1008 கேஸ் இருக்குது. அடிச்சு நொறுக்குன பார்லிமெண்ட் தான் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அவன் ரகலை பண்ணவன் தான் ட்ரம்ப். அவன் கூட இவன் சேர்ந்து எலன் மாஸ்க் சேர்ந்துட்டான். அவன் சொல்றதை கேட்டு அவனுக்கு 12 லட்சம் கூட இன்னைக்கு லாஸ். முட்டாள்தான் அவன் கூட சேர்ந்துட்டான். சேர்ந்து என்ன புடிங்க மாதிரி போய் கடைசியில ஆளும் தெரியுமா கால் விட்டு இன்னைக்கு அவனுக்கு 12 லட்சம் கோடி லாஸ். இன்னைக்கு எத்தனை? 12 லட்சம் கோடி 3 நாள் லாஸ். இந்த முட்டாள் ட்ரம்ப் படி கேட்டு இவன் என்ன பண்ணிட்டானா, இவன் இந்த எலக்ட்ரிக் காருக்கு டெஸ்லாங்கிற எலக்ட்ரிக் காரை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அந்த முட்டை என்ன சொல்லிட்டா, ட்ரம்ப் முட்டை என்ன சொல்லிட்டுனா நம்ம மீண்டும் பெட்ரோல் காரை பயன்படுத்தலான்ட்டான். என்னது போச்சு, அத்தனை சரிஞ்சு போச்சு. திருன்னு முடிச்சுட்டு கொண்டிருக்கிற இந்த திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான். யாரு? இந்த எலன் மாஸ்க். இவன் திட்டம் வந்து டெஸ்லா காரை உள்ள கூட்டு வர்றது. அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த முண்டோ அந்த ட்ரம்ப் முண்டை என்ன பண்ணிருச்சு கேட்டீங்கன்னா, பழையபடி எங்கடா பெட்ரோல் டீசல் கார் தான் வேணும்னு சொல்லி அடிச்சு முன்னாடி டக்குன்னு ஷேர் மார்க்கெட் குறைஞ்சு போய் டவாரு காடி 12 லட்சம் கோடி. இந்தியாவில் 3 பட்ஜெட் போடணும். இதை இப்பதான் படிச்சு நான் பக்கமாக எனக்கு விவரம் தெரியும். அவனுக்கு வேற என்ன ஒரு தனித்துறை ஒரு அமைச்சர் வேற ஆக்கி விட்டான். அவர் அமைச்சர் ஆக்கி விட்டான். கடைசியில ட்ரம்ப் பேச்சு கேட்டு இவனுக்கு என்னடா லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா 10 நாள்ல போச்சு 12 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 18 லட்சம் கோடி. யாரை நம்பி போனீங்க? ட்ரம்ப நம்பி. அவன் என்ன அந்த முண்டத்துக்கு ஒரு அறிவும் இல்லையா தெரியுதுங்க. அந்த முண்டத்துக்கு அவன் அட்வான்ஸ் சயின்ஸ்ல இருக்கிறான். யாரு? எலன் மாஸ்க் வந்து அட்வான்ஸ் சயின்ஸ்ல இருக்கிறான். அதுக்கு சப்போர்ட் பண்றது விட்டு போட்டு
செத்து போன இத்து போன காருக்கு பெட்ரோல் போடலாம்னு சொல்றியே, நீ அறிவு வேண்டவனுக்கு? இவனெல்லாம் பிரதமரா உட்காந்துருக்கான். அதுக்கு நம்ம பிரதமர் எவ்வளோ பரவாயில்ல. எத்தனால் கலக்கலாம் அப்படிங்கிறான். எத்தனால் கலக்கி ஏதோ பண்ணலாம். பெட்ரோல் இல்ல. அது எத்தனால்ங்கிறது யாருங்க? சாராயம் இதுல கரும்புலேருந்து வரதான் எத்தனால் இல்லையா? ம். புரியுதுங்களா? அரசியல் எப்படிலாம் போகுதுன்னு. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த விரைவில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செராமிக்ல இருந்து மின்சாரம் எடுத்து காமிச்சோம்னா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அது ஒரு ஆள் செஞ்சிருக்காரு. அது செராமிக்ல இறங்கி அது வேலை செய்யும். ஒரு 2 மாசம் 3 மாசம் கடுமையா இறங்குனோம்னா, செராமிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 1000 செலவுல ரூ. 1000 செலவு பண்ணா போதுமானது. 1 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம். ரூ. 1000 5000 செலவு பண்ணா போதும். 5000 செலவு பண்ணா போதும் 5 கிலோவாட் உற்பத்தி பண்ணலாம். தண்ணி தான் அதுக்கு எரிபொருள். நீங்க கிணத்து தண்ணி ஊத்துனாலும் எரியும். அதெல்லாம் வரணும். அது வரணும். அது பார்க்கணும். சரி. இப்ப முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 8:47. 8:47 ஒரு 10 நிமிஷம் முடிச்சு 9 மணிக்கு முடிச்சுக்கலாம். முதலாவது சம்பவத்தில் சரி முடியுங்க ஐயா. சரி எப்படி வைத்தியம் பண்ணுவீங்க? இந்த வைத்தியத்தை பத்தி சொல்லுங்க. இது படிச்சிட்டீங்க இல்லையா? என்ன வைத்தியம் பண்ணியிருக்கோன்னு அடுத்த பக்கம் படிங்க. அடுத்த பக்கம். மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்தியின்றி புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். முதலில் பேதிக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் டோஸ்டும் கொடுத்திருக்க வேண்டும். உபவாசத்தை முடிக்கும் போது நீண்ட காலத்திற்கு பழங்களை உண்ணக்கூடாது. நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் சைவ காய்கறி உணவின் மூலம் முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். மேற்படி இரண்டாவது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்பட்ட கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் உபவாசம் இருந்துவிட்டார். மேற்படி இரண்டாவது நோயாளிக்கு அடி வயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். எனிமா கடுமையான ஒரு இலக்கியையும் உபயோகித்திருக்க வேண்டும். எனிமாவுடன் கடுமையான ஒரு மல இலக்கியையும் உபயோகித்திருக்க வேண்டும். மலமிளக்கினா வேகமா மடத்தை உடைச்சு விடுற மாதிரி லக்ஸாவிட்டின்னு சொல்லுவாங்க. லக்ஸாவிட்டி கேப்சூல்ஸ் அல்லது விளக்கெண்ணெய் மாதிரியோ அல்லது கடுமையான கடுக்காய் சூரணம். அல்லது கடுக்காய் சூரணம், நிலாவரை சூரணம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடுக்காய் சூரணம், நிலாவரை சூரணம் உடனடியா பேதிக்கு போற மாதிரி இன்டர்நெட்டையும் அடிச்சுட்டான்னு அவன் செத்து போக போறான். மானசிக்கல் அட்டாச்சாச்சு. அது ஒட்டைக்குன்னா ஹெவி டோஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஹெவி டோஸ். அதனால இது பிறர் ஆசிரியரோட துணை இல்லாம இதை தனியா செய்யக்கூடாது. சரி, இதை கொடுத்துருக்கோம். இன்னும் கடுக்காய் சோறு கொடுத்துருக்கணும். இல்லாட்ட ஒன்றும் இருக்குமா, நேர்வாளம்னு ஒன்று இருப்பாங்க. நான் எல்லாம் சிறுசில சாப்பிட்ருக்கேன். நேர்வாளம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இருக்கு இல்லையா? வேர்க்கடலை மாதிரியே இருக்கும். ஒரே ஒரு பருப்பு மட்டும் சாப்பிட்டா போதும். ஒரே ஒரு வேர்க்கடலைங்கிற பருப்பு சாப்பிட்டீங்கன்னா 50 தடவை பேதி போகும். பட்டு பயங்கரமான ஆபத்தான மடம் இருக்கு. என்னது அது பேர் கிராட்டன் டிலியம்னு சொல்லு. இங்கிலீஷ்ல போட்டு கிராட்டன் டிலியம். கிராட்டன் டிலியம் ரொம்ப டேஞ்சரஸ் அது. ஆனா சித்தர்கள் அழகா கையாளுவாங்க. கிராட்டன் டிலியம். என்னங்கய்யா? என்ன சொல்லுங்க? அந்த விதைக்கு பேரு கிராட்டன் டிலியம். கிராட்டன் டிலியம்னு போட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு விதை வரும். அது ஹைலி லக்ஸாவிட்டிவ். அது தமிழ்ல அழகா சித்தர்கள் பயன்படுத்துவாங்க. அது லேகியமாக்கிடுவாங்க. கிராட்டன் டிலியம் அது ஒரு சீடு. வருதா? கிராட்டன் டிலியம் வருதா? வந்துரும் பாருங்க. கிராட்டன் டிலியம் a seed, a gratin dilim is seed of a heavy luxavitin போடுங்க. a seed of gratin dilim is activated by heavy ஏதாவது இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது லக்ஸாவிட்டி ஆக்டிவ் பண்ணும் கிராட்டன் டிலியம். எப்பவோ படிச்சிருக்கேன். ஹெவி லக்ஸாவிட்டி சீட் ஆஃப் கிராட்டன் டிலியம் கொடுங்க. கிராட்டன் டிலியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் வரும் பாருங்க, வந்துருக்கணுமே. அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்க்கடலை மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பருப்பு போட்டால் போதுமானது. அது அளவே ஒரு வேர்க்கடலை மாதிரியே தான் இருக்கும். வேர்க்கடலை மாதிரியே இருக்கும். கருப்பு தொல்லாக இருக்கும். அதை வேக வச்சு சாணிப்பாலில் வேக வைக்கணும். சாணிப்பாலில் வேக வைக்கணும். சாணி மாட்டு சாணி இருக்குல்ல, அதை கொண்டாந்து
இந்த சாணிப்பாலை கரைச்சி குடிச்சு எடுத்துட்டு அந்த சாணிப்பாலில் வந்து அந்த கிராட்டன்டினியம் நேர்வாளம் சொல்லுவாங்க. நேர்வாளம் சாப்பிட்டால் பூபாலம் தெரியும்பாங்க. தலை சுற்றி இருப்பாங்க. நேர்வாளம் சாப்பிட்டால் பூபாலம் தெரியும். பூபாலம் என்ன? பூலோகமே தெரியும்பாங்க. அந்த அளவுக்கு அப்படியே கடிகலங்கி போயிடும். நேர்வாளம் நேர்வாள பருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வம் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நேர்வாள பருப்பு இல்லைங்கய்யா, கேள்விப்பட்டது இல்லைங்கய்யா. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேர்வாளம் பிளான்ட் known in English as purging croton. நேர்வாளம் Scientific. The plant, especially its seeds, used in Ayurveda and other traditional systems of medicine for curative, verfimage and other medicinal properties. அதேதான் ஆனா அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சிருக்கான்? Purging croton or croton tigilium. Croton. அப்படியே எனக்கு அனுப்புங்க. Croton tigilium. லிங்க் அனுப்புங்க. Tigilium. ஸ்கிரீன்ஷாட் Tigli. எடுக்காம பரவாயில்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம அப்படியே லிங்க் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அது பெரிய விஷயம் கிடையாது. Okay. ஆனா அது நான் படிச்சிருக்கேன். அது நானே கொடுத்துருக்கேன். நானே கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, அதை வாங்கி அந்த அதை சாணிப்பால்ல வேக வச்சிருக்கேன். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி சாணிப்பால்ல வேக வச்சு ஒரு 10 பருப்பு இருந்தால் போதும். 10 பருப்பு அது சாணிப்பால்ல வேக வச்சு எடுத்து மேலே கருப்பு தொல்லி குடிச்சிட்டு உள்ள பருப்பு மாதிரி இருக்கும், வேர்க்கடலை மாதிரியே இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுவோன்னா, நல்லா நிகழ்ந்து நினச்சி தேன் மெழுகு இருக்கு இல்லையா, தேன் மெழுகுல உருட்டிடுவோம். தேன் மெழுகுன்னு சொல்லுவீங்க. தேன் மெழுகுல அரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிளகளவு, ஒரு மிளகளவு கொடுத்தா போதும். ஒரே ஒரு மிளகளவு கொடுத்தா போதும். 50 தடவை பேதியாகும். எத்தனை? அடிச்சு நொறுக்கிட்டு போகும். கிருகிருத்தே போய் கடைசியில் போய் இது கொடுக்குற மாதிரி ஆகுது. அதாவது கொடுக்குற தண்ணி போய் உறிஞ்சி எடுத்துட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்து கவனமாக கொடுக்கணும். அது ஒரு அரை மிளகளவு கொடுத்துக்கணும். எப்பப்போ ரெடியாக மோரிஞ்சோறு கரெக்டாக வச்சுருக்கணும். என்ன மோரிஞ்சோறு, தயிர் சோறு, வெங்காயம் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். சும்மா புட்டு விடுன்னு கொடுங்க. மோரிஞ்சோரை கரைச்சி எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கணும். மோரிஞ்சோரை கரைச்சதை குடிச்சிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த மோரிஞ்சோறு உள்ளே போயிட்டே இருந்தால் கரெக்டாக ஒரு 10 தடவை போச்சுன்னு வச்சு அப்புறம் மோரிஞ்சோறு கொடுக்கணும். டக்குன்னு இருக்குது. நீங்கள் எப்போ வயிற்றுக்கு போனால், யாராவது வயிற்றுப்போக்கு போயிட்டே இருந்ததுன்னா தயிர் சோறு கொடுப்பாங்க, இல்லை மோர் சோறு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் நிறுத்திடும். அல்லது பன்னு இருக்கு இல்லையா, பன்னில் வாழைப்பழம் சாப்பிட்டே நின்று போயிடும். சரிங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ இதை எதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி கடுமையான பாதிக்கப்பட்டவங்களை எப்படி காப்பாற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியுதா, புரியுதா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைவு செஞ்சிடலாமா? நன்றி. ஓகேங்க. காலையில் பேசுவோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நீங்கள் தான், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப தூரம் போகணும், சிங்கப்பூர்காரரு. சந்தேகம் இருக்க, நிறைவு செஞ்சுக்கலாமா? இருங்க, யாராவது ஆன்லைனில் எதுனா கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, கொஞ்சம் பாருங்க, அது பார்க்கலாம். சரி, போகிறவங்களா போகலாம். போகிறவங்களா யாரும் உங்களுக்கு ஆன்சர் அமைச்சிருந்தாங்க. கீரை அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க கேட்டிருந்தீங்களா, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா, என்ன உணவு அப்படின்னு சொல்லிட்டு மிடில்ல. அருமை பரவாயில்லையே, பதிலாக கொடுக்குறாங்க. கீரை சாப்பிட்டா என்னது, நீரை மருந்தாக இருந்து ஒருவேளை கீரை இருந்தா போதுமானது. இந்த மாதிரி 150 நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க கிளாஸ்ல, அதுக்கு கீரைன்னு கரெக்டா பதில் அமைச்சிருக்காங்க. அருமை சரி, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அதுக்கு நானே இப்போ இந்த ரொம்ப நல்லது. நிறைவு செஞ்சுக்கலாம். காலையில் 4:30 மணிக்கு சந்திப்போம். சரியா? நன்றி. ஓகேங்க.